ப்ரோ படம் மிட்டு தான் ப்ரோ. சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட் எனிதிங் வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அமெரிக்கானையும் கடைசியில் தான் யூஸ் பண்ணானுங்க. 20 minutes ஃபைன், மீதி எல்லாம் வந்துட்டு மொக்கையாக தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. தூங்குறதுனா தூங்கலாம் நல்லா. 2000 வருஷம் கூட காலை பார்ப்பேன், தலைவன் காலன். அவர் எங்கள் கூட தான் பார்த்தாரு, அவரே தூங்குற மாதிரி போயிட்டாரு. தேட்டர் வாஸ் டெட், பீப்புள் வாஸ் ஸ்டண்ட். என்ன சொல்கிறேனே தெரில பாதி நேரம். வில்லன் வந்துட்டு நாகார்ஜுனா தென் அவன் பேர் என்ன, அந்த மலையாளி ஆக்டர். ஆமாம், அவங்க 2 பேர் தான் வில்லன்ஸ். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அந்த ஹைப் இல்லை. இப்போ ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லென்த்தாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் லென்த்தாக தான் இருந்துச்சு. இன்டர்வலில் ஹைப் ஏற்றுனாங்க, ஆனால் அந்த ஹைப் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ப்ரோ படம் மிட்டு தான் ப்ரோ. சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட் எனிதிங் வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அமெரிக்கானையும் கடைசியில் தான் யூஸ் பண்ணானுங்க. எல்லாம் வந்துட்டு கடைசியில் 20 minutes ஃபைன், மீதி எல்லாம் வந்துட்டு மொக்கையாக தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. தூங்குறதுனா தூங்கலாம் நல்லா. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தூங்கிட்டேன் ப்ரோ, பாதி நேரம் தூங்கிட்டேன். அந்த ஒருத்தர் 2000 நேரம் அவர் சொன்னார்ல, 2000 வருஷம் கூட காலை பார்ப்பேன், தலைவன் காலன். அவர் எங்கள் கூட தான் பார்த்தாரு, அவரே தூங்குற மாதிரி போயிட்டாரு. தேட்டர் வாஸ் டெட், பீப்புள் வாஸ் ஸ்டண்ட். என்ன சொல்கிறேனே தெரில பாதி நேரம், பிகாஸ் போர் அடிச்சு பாதி நேரம். ரஜினியோட என்ட்ரிலாம் பரவாயில்ல ப்ரோ. அவர் ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது. அவர் வயசுக்கு அவர் இன்னும் டான்ஸ் ஆடி அவர் இன்னும் ஆக்ஷன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். ஆனால் மற்றபடி எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டோரி லைனில் என்ன மெசேஜ் சொல்லுறாங்க யாருக்குமே புரியல, கடைசி வரைக்கும் புரியல. கூலியை வச்சு எடுத்திருக்காங்க, கூலிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் இட் வாஸ் நாட் தட் நைஸ், நத்திங். ஆமாம், லேகாக தான் போகுது, ரொம்ப லேகாக போகுது. மற்ற ஸ்டாரையும் ஒழுங்காக யூஸ் பண்ணு. நான் உபேந்திரா வந்துட்டு ஒரு கேமியோ தான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இட் வாஸ் நைஸ். ஸ்க்ரீன் டைம் அதிகமாவா? சூப்பர் ஸ்டார் தான் அதிகம், அதுக்கு ஸ்க்ரீன் டைம் அவருக்கு தான் அதிகம். அவர் ஸ்ருதி ஹாசன் நிறைய நேரம், அவ்வளோதான். நாகார்ஜுனாவும் his acting was nice, everyone's acting was nice, but லோகேஷ் படம் மாதிரியே இல்லை. it seemed like it was written by someone else. ஏதோ லோகேஷ் படம்னா அந்த விறுவிறுப்பா உங்களுக்கு விக்ரம்லாம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த ஸ்டோரி லைன் தெரியும், பட் அந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. வில்லன் வந்துட்டு நாகார்ஜுனா தென் அவன் பேர் என்ன, அந்த மலையாளி ஆக்டர். ஆமாம், அவங்க 2 பேர் தான் வில்லன்ஸ். இட் வாஸ் நைஸ். மியூசிக், அனிருத் மியூசிக் வாஸ் நைஸ். அனிருத் எப்பயுமே மோனிகா சாங் ஓகே, கட் ஷாட் பண்ணிட்டாங்க, பட் இட் வாஸ் நைஸ். இருந்த வரைக்கும் இட் வாஸ் நைஸ், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பெருசாக ஹிட்டு அந்த மாதிரி நம்ம திருப்பி ரீவாட்ச்லாம் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம், தூங்காமல் பார்க்கலாம். லியோ நான் விஜய் ஃபேனு, ஆனால் நானே சொல்லுவேன் லியோவில் வந்துட்டு செகண்ட் ஆஃப் போர் வச்சு இல்லை, அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் தலைவர் செம்மையாக இருந்தார். கிளைமேக்ஸ் சீனில் தலைவர் ஃப்ளாஷ்பேக் சீன் வரும், அது மட்டும் பாருங்கள், அதுக்காக வரலாம். லோகேஷ்க்கு டூ பெட்டர். இதுக்கு மேலே அவர் பண்ண படம்லாம் வேறு மாதிரி, இந்த படம் அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ. 30க்கா 10க்கு ரேட்டிங்ஸ் 5-6 தான், அவ்வளோதான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அந்த ஹைப் இல்லை. ஏன்னா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், லென்த்தாக ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லென்த்தாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் லென்த்தாக தான் இருந்துச்சு. இன்டர்வலில் ஹைப் ஏற்றுனாங்க, ஆனால் அந்த ஹைப் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இல்லை, லியோ பெட்டராக இருந்துச்சு. ஆமாம். இதில் மைனஸ் வந்து கேரக்டர் டெப்த்தே இல்லை ப்ரோ. எல்லாம் சும்மா ஹைப் ஏற்றுறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆக முடியல, அதனால் அந்த ஹைப் ஃபீல் ஆகலை ப்ரோ. ரஜினி ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், ஏன்னா அந்த ஓல்டு லுக்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் சீன்னு வச்சு கொஞ்சம் அந்த கதையை ரன் பண்ணியிருக்காங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் காமிப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். மீதிலாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லேக் தான் சார். ஆமாம், செகண்ட் ஹாஃபும் லேக்காக இருந்துச்சு. அப்புறம் எண்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே. அமீர் கான் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அது இப்போ நல்லா இருக்கு. வில்லன் மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் ஹீரோக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நல்லா இல்லை. நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருந்தாங்க, அவரோட வில்லன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மோனிகா சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு, லைக் ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. 10க்கு 6 குட். கான்செப்ட் ஐ திங்க் நம்ம நீங்கள் ஜெயிலர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டில் தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு, மாஸ்டரி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். இன்ட்ரோ நல்லா இருக்கு, இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அதுலேயும் நான் அந்த ஹைப் கொடுக்க வேணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்கட்டும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வேற அது வேற, பார்க்கலாம். எல்லாருமே மாஸ் பாருங்க, தேட்டரில் பாருங்க. சூப்பர் ஆசம் மூவி. செம்ம ஸ்பீடாக போயிருக்கு, ஆசமாக இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ஏதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆசம் மூவி 80s வந்த தலைவரோட வாய்ஸ் அப்படி கூஸ் பம்பா இருக்கு. அவரோட வாய்ஸை பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க அனில் ஃபேன் கிட்ட. ஏங்க அனிலை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரா திரும்பி படம் எடுத்து வந்திருக்காங்க சொல்லுங்க. நான் வந்து ஓட்டு போறேன், குடும்பமே ஓட்டு போடுறோம். மாத்திரம் தான் எடுப்பாரு, ஏன்னா அவர் தாங்க முடியும். மத்த யாரும் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சுத்தி நிற்கிறான் இந்த சோசியல் மீடியா இருந்துட்டு. சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பேசுது, அதோட கஷ்டத்தை சொல்லு, அது பின்னாடி டிவி அசிங்கமா இல்லைனா உங்களுக்குலாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க என்னடா மக்களுக்கு நல்லது செய்தாடா கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்யுங்கடா, மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறார் உங்க தலைவர்னே தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களாடா? இன்னைக்கு கூட தலைவர் வந்து ஒரு கோடி என்ன சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிற்பான். எங்கெல்லாம் எங்க தலையெழுத்து, நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. எங்க ஓட்டு தேவை, அவர் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. ஓட்டு தேவையில்லைன்ற சொல்றவங்க தான் தற்கூரி அரசியல்வாதி. உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஞானிங்க கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கூட யாருமே ஒரு ஓட்டை கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அனில் புலவர்களே வந்து முருகதாஸ் ஒரு கான்செப்ட் சொல்கிற ஒரு ஓரோடு இதுங்க என்ன கான்செப்டில் வாழுதுங்க, எந்த நூற்றாண்டில் வாழுதுங்க, எந்த ஏழையாக தெரியும் தெரியல. உங்களை ஓட்டு வேணாம், அஜித் ஓட்டு வேணாம், கமல் ஓட்டு வேணாம், அப்படி யாராவது ஓட்டு போடுவாங்க. தலைவனை பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அறிவு வரும். ஓகேங்களா? முதல்ல பனையூரை தாண்டி அவரை வெளில வர சொல்லுங்க. போராட்டம் பண்ற இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்தா சரி, நீ தான் சொல்ற லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அந்த போராட்டம் ஜெயிக்கல போய் அங்க உட்கார வேண்டானே. லைட்டிங்க போட்டு 10 பேர் வச்சு பாக்குறீங்க, அதை போய் கேள்வி கேளுங்க சார் முதல்ல மீடியாக்காரங்க. இப்ப இந்த இடத்துல வந்து விஜயோட அப்பா போட்டோ போட்டா வச்சுக்கலாம், இந்த போஸ்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க. ரஜினின் போது வாவ் ப்ரொமோஷனு தாருங்க, இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணனா இது வேணும், அதுதான் அவனுங்க வேலை. இதே அவங்க அப்பா போட்டோவோ இல்லை இந்த போஸ்டர் ரெடி பண்ணானே அவன் போட்டோவோ போடுங்களா, போட மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒரு லைக்கு மேலே வராதுன்ட்டு. தலைவர் கெட்டவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷனு, தன்னை திட்டுறவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷனு, தன்னை வாழ வைக்கிற ரசிகர்களுக்கும் இவர் தான் ப்ரொமோஷன். நீங்க முதல்ல மீடியாக்காரங்க ரஜினின்னு ஒருத்தன் பேரை சொன்னாக்கா உலகம் ஃபுல்லா ஒரு நிமிஷத்துல வந்து அவனை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுறீங்களா? ரஜி ஒண்ணுமே தெரியாம இதுல இருப்பான், பாத்ரூம்ல இருப்பான், வெளியில வந்து ரஜினியை திட்டுவான், உலகம் ஃபுல்லா பரவிடுவான். அவன் நெகட்டிவிட்டா பேசி 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 பரவுறாங்க. இது மாதிரி குரூப் இருக்குது. நாங்களாம் பார்த்து சலிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே மந்திரம் தான் ரஜினி சார். நான் சார் கேள்வி நான் சொல்லிட்டேன் சார், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். சார் 2000 கோடியை பத்தி பேசுங்க சார், 2000 கோடியை பத்தி பேசுங்க சார். நீங்க டிவிக்கே பத்தி பேசி டிவிக்கு மாதிரி நான் ஒன்னே ஒன்று தான், இந்த 1000 கோடி இருக்கோம்ல இந்த ஜுஜுபி பண்றதுங்க, டார்கெட் செட் பண்றதா எங்க ஆளு. பழைய டார்கெட்டே ஒன்றும் முடிக்காம இருக்கானுங்க இவனுங்க மாதிரி 1000 கோடி தலைவர் இது 1000 கோடி முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா இருக்கிறதா. உண்மையான வசூல் சொன்னாலே இவனுங்க தாங்க மாட்டானுங்க. இந்த டார்கெட் படையப்பா வந்து இத்தனை டார்கெட் வைக்கும், கபாலி இவ்வளோ டார்கெட் வைக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி கூலி ஒரு டார்கெட் வைக்கும், உண்மையான டார்கெட்டு லெவலில் வைக்கும். அந்த டார்கெட்டை முடிஞ்சா தொட்டு பாருங்கடா. அப்படியா? அவர் நடிக்க மாட்டேன்னு கூட தான் சொன்னாரு, அதையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்து 2 படம் நடிப்பாரு. கமல்ஹாசன் இருக்காரு, இந்த சிரஞ்சீவி இருக்காங்க, அந்த மாதிரி லைன்ல திருப்பி இவங்களும் நிப்பானுங்க. விடுங்க சார், அடுத்த சிரஞ்சீவி ஆக போறார் சார். பாவம் சார்.